ஆதியாகமம் 32 அதிகாரம். ஆதியாகமம் 32 அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு பெயரிட்டால், நீ மாறினால் தேவன் உன் பெயரை மாற்றுவார் என்று பெயரிடலாம். நீ மாறினால் தேவன் உன்னையும் மாற்றி உன் பெயரையும் மாற்றி விடுவார். அதைதான் இந்த அதிகாரத்தில் அவர் செய்திருக்கிறார். ஆக மாற்றுகிற ஒரு தேவனை இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். அவர் ஆளையும் மாற்றுகிறார், அந்த ஆளின் பெயரையும் மாற்றுகிறார். இந்த அதிகாரத்தில் 3 இடங்கள் மிக முக்கிய இடங்கள். 1 மக்கனாயிம், 2 யாபோக்கு, 3 பெனியேல். இந்த 3 இடங்களும் இந்த அதிகாரத்தில் ஆவிக்குரிய மக்கள் மிக முக்கியமாக கவனித்த ஒரு காரியத்தை அவர்கள் மறக்காமல் இருப்பதற்காக அவர்கள் இட்ட அறிகுறி பெயர்கள் இந்த 3 பெயர்களும். இந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அந்த பெயருக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லது நிகழ்ச்சி இருக்கிறது. முதலில் இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் என்று பார்த்தால், இந்த அதிகாரத்தில் 4 பேர் முக்கிய நபர்களாக இருக்கிறார்கள். 1 தேவதூதர்கள், 2 புருஷன் என்று இங்கே சொல்லப்படுகிறது, ஆனால் அவன் ஒரு தேவதூதன் என்று வேறிடத்தில் சொல்லப்படுகிறது. தேவ தூதர்களையும் யாக்கோபு சந்தித்தான், தேவ தூதனையும் சந்தித்தான். 3 யாக்கோபு, 4 யாக்கோபின் வேலைக்காரர்கள், 5 ஏசா. மிக முக்கிய நபர்களாக இந்த 4 பெயரை குறிப்பிடலாம். இதற்கு பிறகு இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆதியாகமம் 32 அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு தேவ தூதர்களை சந்தித்தது. ஆதியாகமம் 32 அதிகாரம் 1 முதல் 2 வரை. பகுதி 2, யாக்கோபு ஏசாவிடம் ஆட்களை அனுப்பியது. ஆதியாகமம் 32 3 முதல் 20. பகுதி 3, யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டது. ஆதியாகமம் 32 21 முதல் 32. இந்த 3 பகுதிகளை மிக முக்கியமான நிகழ்வுகளாக இந்த அதிகாரத்தில் காண முடிகிறது. மொத்தம் 32 வசனங்கள் தான். இந்த 32 வசனங்களை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம். பகுதி 1, யாக்கோபு தேவ தூதர்களை சந்தித்தது. 32 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை படிப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். இதனுடைய முந்தைய அதிகாரம் சொல்லுகிறது, யாக்கோபு லாபானின் வீட்டை விட்டு வெளியேறினான். வெளியேறி பயணப்பட்டு வந்தான். அந்த பயணத்தின் இடையிலே லாபான் வந்து வழிமறித்து அவர்களோடு பேசி, அவர்களோடு வாக்குவாதம் பண்ணி, கோபமாக பேசி, அதற்கு பிறகு பரிசோதனை எல்லாம் செய்துவிட்ட பிறகு யாக்கோபும் லாபானிடத்தில் கோபம் கொண்டு பேசி, பிறகு இருவரும் சமரசமாகி பொருத்தனை செய்து விருந்துண்டு உடன்படிக்கை பண்ணி, லாபான் தன் மகள்களை முத்தமிட்டு பேரப்பிள்ளைகளை முத்தமிட்டு பிரிந்து செல்லுகிறான். யாக்கோபின் பயணம் தொடருகிறது. இந்த யாக்கோபின் பயணம் தொடர்ச்சியை அடுத்த அதிகாரமான இந்த 32ஆம் அதிகாரம்
சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தின் துவக்கம் மிக அருமையான ஒரு துவக்கம். என்னவென்றால், யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறான். அந்த வருகையை பிரயாணமாய் இங்கே சொல்லுகிறது. ஒன்று, யாக்கோபு கானானுக்கு பிரயாணம் பண்ணுகிறான், 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 2, யாக்கோபை தேவ தூதர்கள் சந்திக்கிறார்கள். அது என்ன இங்கே தேவ தூதர்கள் சந்திப்பது என்றால், இதே யாக்கோபு இதே ஊரை விட்டு, இதே தன் தகப்பனுடைய தேசத்தை விட்டு 20 வருஷத்திற்கு முன்பு அவன் புறப்பட்டான். அப்படி புறப்படுகிற போது அந்த இடத்திலே இதே யாக்கோபை ஒரு தேவ தூதர்களுடைய கூட்டம் அவனை சந்தித்தது. அதை அவன் ஒரு சொப்பனத்தில் பார்க்கிறான். வானத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு முனை வானத்திலும் மறுமுனை பூமியிலும் இருக்கிறது. தேவ தூதர்கள் அதில் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமாய் இருந்தார்கள். இதை யாக்கோபு கண்டு பயந்து, இந்த இடம் மிக பயங்கரமான இடம், இது வானத்தின் வாசல், இது சாதாரண இடம் அல்ல என்று சொல்லி அந்த இடத்தில் அவன் மிக முக்கிய கவனத்தை செலுத்தி கல்லை எடுத்து எண்ணெயை வார்த்து தேவனை தொழுது கொண்டான். 20 வருஷத்திற்கு முன்பு தன்னுடைய தகப்பன் தேசத்திலிருந்து வழி அனுப்புவதற்காக அந்த தேவ தூதர்கள் அவனுக்கு காட்சி அளித்தார்கள். 20 வருஷத்திற்கு பிறகு அதே யாக்கோபு திரும்பவும் அதே தகப்பனுடைய தேசத்திற்கு காலடி எடுத்து வைத்ததும் அதே போல ஒரு தேவ சேனையின் கூட்டம் அவனுக்கு காட்சி அளிக்கிறது, அவனை வரவேற்பதற்காக. எந்த யாக்கோபு எந்த கஷ்டத்தோடு அந்த தேசத்தை விட்டு அவன் போனானோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் அந்த தேசத்தை, தகப்பன் தேசத்தை விட்டு வெளியேறினானோ, அந்த இடுக்கமான இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு பெரிய தேவ சேனையை யாக்கோபு தரிசித்தான். அந்த தேவ தூதர்கள் அவனை வழி அனுப்பி வைப்பதற்காக வந்தார்கள். 20 வருஷம் கழித்து அதே போல அதே யாக்கோபு திரும்பவும் தன் தகப்பனை பார்க்க தகப்பனுடைய தேசத்திற்கு வரும் பொழுது அதே போல ஒரு தேவ சேனையின் கூட்டம் அவனை வரவேற்பதற்காக இங்கே அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். இந்த இடத்துல என்னை மிகவும் கவர்ந்தது அந்த 2 வசனம் இருக்கிறது, மிக பொருள்படும்படியான வசனம். யாக்கோபை தேவ தூதர்கள் வரவேற்றார்கள். கவனியுங்கள், அதன் பொருள் அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 32:1, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஏன் சந்தித்தார்கள்? அது தேவ தூதர்கள் யாக்கோபுக்கு கொடுத்த வரவேற்பு. வா யாக்கோபே, உன் தகப்பனுடைய தேசத்துக்கு வா. யாக்கோபே, நீ போய் திரும்ப வெற்றியோடு வருகிறாய், வா. யாக்கோபே, நீ போனது போல் திரும்ப வரவில்லை, ஆனாலும் நீ வருகிறாய், வா. யாக்கோபே, உன்னை 20 வருஷத்துக்கு முன்பு உனக்கு வாக்கு பண்ணி அனுப்பின அதே தேவன் நீ 20 வருஷம் கழித்து திரும்ப இங்க வருவதை தேவன் பார்த்திருக்கிறார், வா. உன் கால் அடிகள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கால் வைக்கட்டும், பதியட்டும், வா என்பது போல் தேவ தூதர்கள் யாக்கோபை வரவேற்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தேவ பிள்ளைகளுடைய பயணங்களை கவனிக்கிறார். தேவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாக்கு பண்ணினவைகளை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். மனுஷன் மறந்து விடுகிறான், ஆனால் தேவன் ஞாபகத்தில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு 20 வருஷத்துக்கு முன்பு என்ன நடந்தது, யார் என்ன சொன்னார்கள், தேவன் என்ன சொன்னார் என்பது கூட நினைவில் வைத்துக் கொள்வது கடினமாயிருக்கலாம். ஆனால் மறக்காத ஒரு தேவன், மாறாத ஒரு தேவன். இதே போல தகப்பன் வீட்டிலே யாக்கோபு 20 வருஷத்துக்கு முன்பு வெளியேறிய போது சோகத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் உடைந்த இருதயத்தோடும் ஒரு கோலோடும்
அவன் அந்த தேசத்தை விட்டு வெளியேறினான். கவனியுங்கள், நீங்கள் உங்கள் தாய் வீட்டை விட்டு ஒன்றுமில்லாமல் வெளியேறினால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அப்படித்தான் யாக்கோபு வெளியேறினான். ஆனால் வாக்கு பண்ணின தேவன், உறுதி செய்த தேவன், காட்சியளித்த தேவன், மாறாத தேவன், அவன் திரும்பவும் வருகிற அந்த நாளை மறக்காமல் அவனுக்கு தேவ தூதர்களை அனுப்பி வரவேற்பதற்காக இங்கே அந்த தேவ தூதர்களை சந்தித்தான். இப்பொழுது யாக்கோபு பார்த்தான், இது தேவ சேனை என்றான். ஆரம்பத்தில் பயந்த பயம் அவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஏனால் அடிக்கடி தேவன் பேசுகிறார், அடிக்கடி சொப்பனம் காணுகிறான், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு அடிக்கடி கிடைத்தது. இந்த 20 வருஷத்தில் யாக்கோபு உண்மையிலே மாறி இருக்கிறான். ஆக இப்பொழுது அவன் சொல்லுகிறான், இது தேவ சேனை என்கிறான். தேவ சேனையை கண்டதும் அவன் பயப்படவில்லை. அந்த ஸ்தலத்திற்கு அவன் பெயரிடுகிறான், மக்னாயிம் என்று பெயரிடுகிறான். அந்த ஸ்தலத்திற்கு, தேவ தூதர்களை சந்தித்த அந்த ஸ்தலத்திற்கு. ஆக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வழி அனுப்பின தேவ தூதர்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வரவேற்று காட்சி அளிக்கிறார்கள் என்பதை தான் இங்கே படிக்க முடிகிறது. மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம் என்றால் டபுள் கேம்ப்ஸ், 2 கேம்ப்ஸ் என்று பொருள், 2 முகாம் என்று பொருள். இந்த மக்னாயிம் என்று பெயருக்கு பொருள் 2 முகாம். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு முகாம் தேவனுடையது, இன்னொரு முகாம் யாக்கோபுடையது. 2 முகாமும் சந்தித்த இடம் மக்னாயிம். அன்று 20 வருஷத்திற்கு முன்பு தனியாக சென்ற ஒரு மனுஷனை போல் அவன் திரும்பி வரவில்லை. இப்பொழுது அவன் மனைவிகள், பிள்ளைகள், உடைமைகள் எல்லா பெருக்கம் ஆசீர்வாதத்தோடு பெரும் படை சூழ வளர்ந்து வருகிறான். ஆக ஒரு பக்கம் தேவனுடைய சேனை, இன்னொரு பக்கம் யாக்கோபின் சேனை, 2ம் சந்திக்கிற இடம் இது மக்னாயிம் என்று பெயரிட்டான். இந்த 2 வசனத்தில் இந்த தேவ தூதர்களுடைய சேனையை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஆக யாக்கோபு இந்த இடத்தில் தேவனோடு கூட பழக்கப்பட்ட ஒரு நபர் போல தெரிகிறான். அவன் இப்பொழுது மிகவும் மாறிவிட்டான். அந்த பழைய யாக்கோபு இப்பொழுது தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. அதுதான் பெரிய ஆச்சரியம். போனவன் எப்படி போனானோ அதே போல ஒரு மனிதனாய் திரும்பி வரவில்லை. இது மக்னாயிம், 2 சேனையோடு வருகிறான். ஒரு சேனை தேவ சேனை, இன்னொரு சேனை அவன் குடும்ப சேனை. ஆக தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால், அல்லது தேவனுக்கு ஒரு மனுஷன் மேல் அவருக்கு பிரியம் வந்தால், அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பதில் தேவன் தயங்குவதே கிடையாது. எல்லா இடங்களிலும் தேவன் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே அதை தருவேன், இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவேன், இரட்டிப்பான கிருபைகளை தருவேன், இரட்டிப்பான பலத்தை தருவேன். இப்படி தேவன் இரட்டிப்பான பலத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் எப்பொழுதுமே சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். அவ்வளவு தேவ சேனைகளை வைத்துக்கொண்டு அவர் தனக்காகவே அதை பயன்படுத்திக் கொள்வது கிடையாது. தேவன் பரந்த மனம் உள்ளவர், பெரிய இருதயம் உள்ளவர். அவருக்கு இருக்கிற அந்த பரந்த மனம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஆகவேதான் தமக்கு இருக்கிற சேனையை கூட அவர் யாக்கோபுக்கு வழி அனுப்பி, வா யாக்கோபே, நீ போன இடமெல்லாம் உன்னை காத்து கொண்டது நான் அல்லவா, தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறாய் என்று தேவன் தமது சேனையை தமது பிள்ளைகளின் பாதுகாவலுக்காக அனுப்பி கொடுக்கிறவராயிருக்கிறார். மக்னாயிம் என்றால் 2 முகாம்.
என்று பொருள். பகுதி 2, யாக்கோபு ஏசாவிடம் ஆட்களை அனுப்பினான். கவனியுங்கள், இந்த 2வது பகுதியிலே சில முக்கியமான வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பாருங்கள். 3ஆம் வசனம் முதல். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும், உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 20 வசனம் வரைக்கும் இந்த செய்தி போகுது. கவனிங்க, இந்த 3ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள செய்திகள் என்ன? ஒன்று, யாக்கோபு தனது ஆட்களை ஏசாவிடம் அனுப்பினான். 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம். 2, யாக்கோபு தனக்குரியதை 2ஆக பிரிக்கிறான். 6 முதல் 8 வரை. 3, யாக்கோபு தேவனிடம் ஜெபிக்கிறான். 9 முதல் 12 வரை. 4, யாக்கோபு வெகுமதிகளை அனுப்பி வைக்கிறான். 13 முதல் 20 வரை. இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது என்ன? யாக்கோபு தன் சகோதரனோடு இணைய நாட்டம் கொண்டான். இன்னொன்று, யாக்கோபு தன் சகோதரன் மேல் மதிப்பில் மாற்றம் கொண்டான். 3, யாக்கோபு தன் சகோதரனை சந்திக்க செயலில் மாறுபட்டிருந்தான். இப்போ இந்த 2 வசனத்துல கவனிக்க வேண்டிய சில காரியம் இருக்குது. யாக்கோபனுடைய பழைய வாழ்க்கை நமக்கு தெரியும். யாக்கோபுடைய பழைய சகோதரன் நமக்கு தெரியும். யாக்கோபுடைய பழைய தகப்பனுடைய வீட்டில் நடந்தது என்ன என்பதும் தெரியும். ஒரு முறை புத்திர சுவிகார விஷயத்திலே ஏசாவை யாக்கோபு வஞ்சித்தான். அதற்கு பிறகு 2வது முறை ஆசீர்வாதம் பெறுவதிலே தன் தகப்பனிடத்திலே ஏசா என்று பொய் சொல்லி ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி கொண்டான். இதன் நிமித்தம் ஏசாவும் யாக்கோவும் பிரிந்து போனார்கள். இந்த ஆசீர்வாதம் நிகழ்ச்சி தான் யாக்கோபை தகப்பனுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியது. அதுதான் காரணம். வேற ஒரு காரணம் அங்க இல்ல. பெரிய காரணம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்ததுனாலதான் யாக்கோபு தன் அப்பா அம்மா வீட்டை விட்டு லாபான் வீட்டுக்கு போனதுக்கு காரணமா இருந்துச்சு. இந்த ஆசீர்வாதம் வாங்கினது, கலவா ஆசீர்வாதம் வாங்கி ஏசாவுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கி, ஏசாவை போல நாடகமிட்டு, ஏசாவை போல உடை அணிந்து அப்பா கிட்ட அவன் பேசி ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால ஏசா கோபப்பட்டு யாக்கோபை கொல்ல பார்த்தான். இதன் நிமித்தம் தன்னுடைய தாய் அவனை தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள். ஆக யாக்கோபு ஈசாக்கும் ரெபெக்காலும் வாழுகிற வீட்டிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமே இந்த ஆசீர்வாதம் பெற்ற நிகழ்ச்சி தான். அன்று ஏசா இருதயத்திலே பதிய வைச்சான், என்னுடைய தகப்பன் மரித்த பிறகு இவனை கொல்லுவதே சரி என்று. 20 வருஷம் கழிந்து திரும்ப வருகிறான். யாக்கோபு தனியாய் அல்ல, இப்பொழுது அவன் குடும்பமே ஒரு பெரிய குடும்பம். அவனுக்கு வேலையாட்களும் வந்து விட்டார்கள். அவனுடைய மந்தை பெருக்கமாய் இருக்கிறது. ஆக அவன் ஒரு சேனையை போலத்தான் குடும்பமாக வருகிறான். ஆனால் தன் தகப்பனுடைய தேசத்தில் அவன் உள்ளே நுழைந்த போது முதலாவது அவன் உடைந்து போன சகோதரருடைய உறவை கட்டுவதற்காக முயற்சியை மேற்கொண்டான்.
வழக்கமா எல்லாரும் என்ன நினைப்போம், இந்த ஊரை விட்டு போனேங்க, இந்த நாட்டை விட்டே போனேன், அன்னைக்கு போனேன், வாலிபனா இருந்து போனேன், 20 வருஷம் கழிச்சு திரும்ப வரேன் அப்படின்னு சொன்னதும் வழக்கமா நம்ம என்ன நினைப்போம், நம்ம வீடு நம்ம வாசல் சுத்தமா இருக்கணும், பெருசா இருக்கணும், வீட்டை பெருசா கட்டணும், வீட்டை அலங்காரமா வைக்கணும், கையில பொருள் இருக்குது, பணம் இருக்குது, இன்னும் இடத்த வாங்கி கௌரவமா வாழணும், ஜனங்கள்லாம் நம்மளை திரும்பி பார்க்கும்படி செய்யணும், வசதியை கூட்டணும், எல்லா வசதியோட நான் வாழ்றேன்றத ஜனங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சு வருவோம். ஆனால் யாக்கோபு தன் பெருகின ஆசீர்வாதத்தோடு வந்த பொழுது முதலாவது அவன் செய்தது 20 வருஷத்திற்கு முன்பு உடைந்து போன சகோதரனுடைய உறவை கட்ட வேண்டும் என்று அவன் முதலாவது தன்னுடைய அடியை எடுத்து வைக்கிறான். அதுதான் என்னை மிகவும் கவர்ந்தது. கதை போல் படித்தால் கதைதான், ஆனால் நிகழ்ச்சி போல நினைத்தால் அது அபாரமான நிகழ்ச்சி. எந்த மனுஷனும் செய்யாத ஒன்றை யாக்கோபு இந்த அதிகாரத்தில் செய்திருக்கிறான். பல செய்திகள் உள்ளே இருக்கிறது. முதலாவது, யாக்கோபு தன் சகோதரனோட இணைய நாட்டம் கொண்டான். அவனுக்கு வேற ஏதாவது யோசனை வந்துச்சா பாருங்க. அப்பா விட்டுட்டு போயிட்டேன், அம்மா விட்டுட்டு போயிட்டேன், நண்பர்களை விட்டுட்டு போயிட்டேன், இடத்தை விட்டுட்டு போயிட்டேன், வீட்டை விட்டு, அப்படியெல்லாம் தோணல. முதலாவது 20 வருஷத்துக்கு முன்னால என்னால உடைஞ்ச ஒரு உறவை நான் முதலாவது கட்டணும் அப்படின்னு நினைச்சதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அழகு அவசியம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய உடைந்து போன பழைய உறவுகள் இன்னும் கட்டப்படாமல் இருக்குமானால், பல வருஷமா கட்டப்படாமல் இருக்குமானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். நம்ம நினைப்போம், அவன் தானே தப்பு செஞ்சான், அவன் முதல்ல வரட்டும், அவன் தானே நம்மளை பேசிட்டு போனா, அவன் தானே நம்மளை அசைப்படுத்திட்டு போனா, அவன் முகத்துல எப்படி முழிப்போம், சாவர வரைக்கும் அவன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு தானே சொல்லிட்டு வந்தேன், இனிமே உன் வீட்டு வாசலை மெரிக்க கூடாது, நான் செத்தாலும் உன் வீட்டு வாசல்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆவிக்குரியவனாக வளர்ந்த பிறகு, நான் ஆவியிலே வளர்ந்த பிறகு, கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ந்த பிறகு, என்னுடைய மாம்சத்தில் எடுக்கப்பட்ட வைராக்கியம், மாம்சத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், கோபத்தாலே பேசின முடிவுகள், கோபத்தாலே செய்து கொண்ட உடன்படிக்கைகள், இவைகளெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பிறகு குறுக்க நிற்க கூடாது, குறுக்க நிற்க கூடாது, குறுக்க நிற்க கூடாது. நீ ஆவியில வளர்ற அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? தோ இப்படிப்பட்ட மாற்றங்களை காட்டுறதுதான் அடையாளம். நீ கிறிஸ்துவுக்குள்ளானவன், கிறிஸ்துவுக்குள்ளானவ, இயேசுவை ஏத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம்? தோ அந்த விரோதியின் இடத்தில் போய் பேசுவதை நீ முதலாவது துவங்க வேண்டும் என்பதுதான் அடையாளம். அன்னைக்கு உடைஞ்சு போன உறவு, உடைஞ்சு போன குடும்பம், உடைஞ்சு போன சகோதர சிநேகம், உடைஞ்சு போன நட்புகள், இவைகளெல்லாம் கட்ட முதலாவது யார் துவங்க வேணும்? காலடி யார் எடுத்து வைக்கணும்னா, உலகத்தான் எடுத்து வைக்க மாட்டான், உலகத்தான் எடுத்து வைக்க மாட்டான். ஏசா எடுத்து வைக்கல, யாக்கோபு தான் எடுத்து வச்சான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமா செய்தவங்க உலகத்தானா இருக்கலாம், மாம்சத்தானா இருக்கலாம், தேவனை அறியாதவர்களா இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டாதவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரிடம் வந்த பிறகு, இயேசு உன் ரட்சகர் ஆன பிறகு, எவ்வளவுதான் குடும்பத்துல நடந்தாலும் நீ எடுத்து வைக்கிற முதல் அடி உறவுகளை கட்டும்படியான அடி. அதுதான் உனக்கு அடையாளம். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதின் அடையாளமே அதுதான். ஏன் யாக்கோபு ஏசாவை
முதல்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சான். யோசித்து பாருங்க, அவனுக்கு யாருமே எதிரிகள் இல்லை, யாருமே விரோதிகள் இல்லை. யோசித்து பார்த்தாலும் அவன் யாருக்கு விரோதமா தப்பு செய்தானோ அவனுடைய நட்பை திரும்பவும் பெறணும், அந்த உறவை கட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அவன் வரான். 20 வருஷம் கழிச்சு எனக்கு அன்பானவர்களே, இந்த 20 வருஷத்துல உங்க வாழ்க்கையில எத்தனை உறவுகள் உடைஞ்சிருக்குது யோசித்து பாருங்க. ஒரு உறவை கட்டுறதுக்காக அவன் 20 வருஷம் காத்து கொண்டிருந்தான். அந்த நேரம் வந்தபோது, அந்த தருணம் வந்தபோது அதற்காக அவன் முயற்சிகளை எடுத்தான். இதுக்கு முன்னாடி யாக்கோபு யோசிச்சிருக்கணும். லாபான் வீட்டுல இருக்கிறப்பவே, ஐயோ நம்ம அண்ணனை நம்ம தப்பா பண்ணிட்டுமே, ஐயோ நம்ம அண்ணனுக்கு மனஸ்தாபம் பண்ணிட்டுமே, ஐயோ அவன் என்னால வஞ்சிக்கப்பட்டானே, ஐயோ நான் அவனை ஏமாற்றினே, அவனுக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. லாபான் கிட்ட வேலை செஞ்சப்பெல்லாம் அவன் அப்படியெல்லாம் யோசித்து இருக்கணும். ஏன்னா அவன் அங்கே உடைக்கப்பட்டான். இப்போ வாய்ப்பு வரும் பொழுது அவன் அந்த உறவை உருவாக்குவதற்காக முயற்சி எடுத்தான். இதுதான் ஆவிக்குரியவர்கள். இந்த அதிகாரத்துல பல ஆவிக்குரிய செய்திகள் இருக்குது, அதை தான் கவனிக்க வேண்டியது இருக்குது. இரண்டாவது, யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ரொம்ப இடைவெளி கிடையாது. ஒரே பிரசவத்தில் ஒரே நாள்ல பிறக்கிறாங்க. இவங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க, வாலிபன ஆன பிறகு அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இப்ப யாக்கோபு 20 வருஷம் லாபான் வீட்டுல இருந்து திரும்பவும் தன் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது தன் சகோதரனை அதே மாதிரி வார்த்தைகளால அவன் அழைக்கல. அவன் வார்த்தையில் மதிப்பு கூடியிருக்கிறது. கவனிங்க, ஏசா அப்படின்னு அவன் சொல்லல. அவன் சொல்றான், 4ஆம் வசனம், நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய். யார் அவன்? யாக்கோபுடைய பெரியவனா? இல்ல. யாக்கோபு போய் அவன் ஒரு ராஜாவை போல இருக்கிறானா? இல்ல. அவன் சொல்ற என் ஆண்டவன் சொந்த சகோதரனை இப்போ மதிப்பளித்து பேச ஆரம்பிக்கிறான். மாற்றம் தன் சகோதரன் மேல் மதிப்பில் மாற்றம் வந்துருச்சு. இப்போ அவன் சொல்றான், நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில், கவனிங்க, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான். யாக்கோபு பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அவன் ஆல்ரெடி கோபமா தான் இருக்கிறான், ஏசா விரோதியா தான் இருக்கிறான். ஆனா ஏசாவும் ஒரு பக்கம் வளர்ந்து இருக்கிறான். ஆனா இங்க வரப்ப அவன் பேசுற காரியங்கள் ரொம்ப கவனமா இருக்குது. யாக்கோபுல இந்த மாற்றம் இந்த 20 வருஷத்துல வந்த மாற்றம். ஒருவன் உடைக்கப்படும் போதுதான் உருவாக்கப்படுகிறான். அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் உடைக்கப்படும் போதுதான் தேவன் உன்னை உருவாக்குகிறார். இங்கே யாக்கோபு தன் சகோதரனை என் ஆண்டவனாகிய ஏசா என்று சொல்லுவதை கவனிச்சிங்கன்னா, அவன் எவ்வளவு தன்னை தாழ்த்த கத்துக்கிட்டான், தனக்கு மேல இருக்கிறவங்களை எப்படி பணிந்து உயர்த்த கத்துக்கிட்டான் அப்படின்னு தெரியுது. இந்த மாற்றம் அவன் 20 வருஷத்துல உடைக்கப்பட்ட போது வந்த மாற்றம். நீ உடைக்கப்படுறப்ப மாறணும், அழக்கூடாது. ரொம்ப பேரு உடைக்கப்படுறப்போ மாறுறது இல்லை, உடைக்கப்பட்ட
பிறகு கூட மாறதில்லை. உன் வாழ்க்கையில நீ உடைஞ்சு இருக்கிறல்ல, எத்தனை முறை உடைஞ்சிருக்கிற, சொல்லி இருக்கிற, அழுது இருக்கிற, புலம்பி இருக்கிற, வெளியே வர முடியல, வாழ்க்கை உடைஞ்சி கடந்தப்பெல்லாம் தேவன் உன்னை மாத்தணும்னு நினைச்சாரு, நீ மாறணும்னு நினைச்சாரு. ஆனா மாறல. ரொம்ப பேர் வாழ்க்கை மாறாதே கிடைக்குது உடைக்கப்பட்ட பிறகு கூட. அதுதான் அவங்க பெருசா எதுவும் பார்க்கவே முடியல. நீங்க இழந்தது எவ்வளோ, உடைக்கப்பட்டது எவ்வளோ, அழுதது எவ்வளோ, நீங்க கூக்குரல் இட்டது எவ்வளோ, அதுக்கு பிறகு என்ன மாற்றம் வந்துச்சு உங்க வாழ்க்கையில? அதுக்கு பிறகு ஜனங்கள் உன்னிடத்துல என்ன மாற்றங்களை பார்த்தாங்க? அந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க மாறிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறாங்க? அதுக்கு பிறகு மாறிட்டாங்கன்னு எவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறாங்க? முன்ன மாதிரி இல்ல பிரதர், நான் மாறிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம்? சிஸ்டர், நான் முன்ன மாதிரி இல்ல சிஸ்டர், நான் ரொம்ப மாறிட்டேன், நான் உடைக்கப்பட்ட பிறகு ரொம்ப மாறிட்டேன் சிஸ்டர். யாக்கோபு இதை சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் சொந்த அண்ணன், ஏசாவ மாதிரி யாக்கோபுக்கும் இப்ப பெரிய பலன் இருக்குது, படை இருக்குது, குடும்பம் இருக்குது, வேலையாட்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம்? அவன் என்ன, அவன் முகத்தை என்ன பார்க்கணும் அப்படி நம்ம நினைப்போம். அவன் மட்டும் தான் இருக்கிறானா, எனக்கும் இல்லையா? அவனுக்கும் மனைவி, எனக்கும் மனைவி, அவனுக்கும் பிள்ளைங்க, எனக்கும் பிள்ளைங்க, அவனுக்கும் மந்த, எனக்கும் மந்த. எவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறோம்ல. நான் போவேன் பிரதர், எங்க ஊருக்கு தான் போவேன், ஆனா எங்க அம்மா வீட்டுல கால் வச்சதே கிடையாது. அவங்க என் சகோதரன் அங்கதான் இருக்கிறான், ஆனா நான் அவனை எட்டி பார்த்ததே கிடையாது. அதே வீட்டுக்கு தான் போவேன், நான் பக்கத்துல தான் அவன் வீடு, நான் போனதே கிடையாது. பச்சை தண்ணி குடிக்கிறதே கிடையாதுங்க. விரோதங்களை பெருமையாக்கி சொல்லி இருக்கிறோம். இங்க விரோதங்கள்ல சகோதரனை உயர்த்தி பேசின சகோதரனை பாருங்க, தப்பு செஞ்சவன் பேசுறான், என் ஆண்டவனாகிய ஏசா. யார் சொல்லுவான் அத? ஒரு உயரத்துல இருக்கிற, வயசுல பெரியவங்கள, ஸ்தானத்துல பெரியவங்க, அவங்கள பார்த்து சொல்லணும், என் ஆண்டவனாகிய ஏசா உம்முடைய தாசனாகிய யாக்கோபு அனுப்பினான் அப்படின்னு. கூடவே ஒரே கர்ப்பத்துல, ஒரே நாளில் பிரசவித்த, ஒரே இடத்துல வளர்ந்த, ஒரே வீட்டுல வளர்ந்த, ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போட்டு பிரிந்த அந்த ஒரே தாயின் பிள்ளைங்க சேர்றப்ப இப்படி ஒரு மாற்றத்தை தன்னுடைய வார்த்தையில யாக்கோபு காட்டினான். உறவுகள் மதிப்புல இருக்குது. உறவுகளை கட்டுவதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளின் மதிப்பு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நல்லது. உறவுகளை கட்டுறதுக்கு எது? வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தையில் இருக்கிற மதிப்பு முக்கியம். அந்த மதிப்பில் இருக்கிற கனிவு முக்கியம். அந்த கனிவில் இருக்கிற அன்பு முக்கியம். அந்த அன்பில் இருக்கிற தாழ்மை முக்கியம். அப்போ நமக்கு அது தெரியவே இல்லை. இன்னும் நம்ம வார்த்தைகளில அன்பு, மதிப்பு, கனிவு, இரக்கம், தாழ்மை, ஈரம் அதை பார்க்கவே முடியலையே. ஏன்னா அது அவ்வளவு மதிப்புள்ளதுன்றது இன்னும் கத்துக்காதே இருக்கிறோம். உடைந்து போன உறவுகளை உங்கள் வார்த்தைகளால கட்டி எழுப்ப முடியும். அப்போ யாக்கோபு இத சொல்றான். அதுக்கப்புறம் அங்க அவனுடைய மாற்றம், தன் சகோதரனை சந்திக்க அவன் செயல்ல இறங்குறான். இப்ப பாருங்க, அவன் மனசுல மட்டும் நினைச்சு இல்ல, வாயில மட்டும் பேசல, அவன் தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். அவங்க போய் இதெல்லாம் சொல்றாங்க. இன்னொரு வார்த்தை அவன் சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் அப்படின்றான். இப்ப யாக்கோபு உண்மையிலேயே தாழ்மையில அவ்வளவு வளர்ந்துட்டான். வஞ்சகம் பண்ணா, ஏமாத்தனா, களவாடினா, திருடனா, பொய் சொன்னா, விரோதிச்சா, எதிர்த்தான்.
அந்த யாக்கோபு தான் இப்ப சொல்றான், ஏசா, என் ஆண்டவனாகிய ஏசா, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் அப்படின்றான். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எவனுடைய உள்ளம் உருகாதிருக்கும்? இந்த வார்த்தையை கேட்கிற இருதயம் எது உருகாதிருக்கும்? இப்படிதான் யாக்கோபு அவனுக்குள்ள இருந்த மாற்றத்தை வெளிப்படுத்துறான். இப்ப இங்க பார்க்கிற யாக்கோபு பிராண்ட் நியூ மேன், மாறப்பட்டவன், மாற்றப்பட்டவன், மாறி போனவன். இந்த மாற்றங்கள்ல ஏசாவுக்கு தெரியாது, ஆனால் அவன் வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துது, அவன் பயன்படுத்துற வாக்கியங்கள் வெளிப்படுத்துது, அவன் பேசுறவைகள் வெளிப்படுத்துது. இதையெல்லாம் கணிக்க கூடிய அளவுக்கு ஏசாவினுடைய இருதயம் மென்மையான இருதயம் இல்லை. இதையெல்லாம் யோசிக்க கூடிய அளவுக்கு ஏசாவினுடைய உள்ளம் மென்மையான உள்ளம் அல்ல, அது கொஞ்சம் முரட்டு இருதயம். இதை ஒன்றும் அவன் பெருசா எடுக்கல. ஆனா மாற்றங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா ஏசா மாறவே இல்லை. 20 வருஷத்துல யாக்கோபு நல்ல பரிபூரணமா மாறி இருக்கிறான். பயங்கர சேஞ்ச், ஸ்பிரிச்சுவல் சேஞ்ச் 20 வருஷத்துல. ஏசா ஒன்னும் மாறல. சரி, அடுத்தது யாக்கோபுக்கு வந்த சிக்கல். இரண்டாவது குறிப்பு, ஏசா 400 பேரோட எதிர்கொண்டு வரான். 32:6. யாக்கோபு பயந்து வியாகுலப்படுறான். 32:7. யாக்கோபு ஞானமாய் செயல்பட்டான். 32:8. இந்த பகுதியில கவனிப்போம். இப்போ ஆட்களை யாக்கோபு ஏசாவின் இடத்துல அனுப்புறான். அவங்க போய் சொல்றாங்க. 6ஆம் வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். இடம் உண்டு என்றான். 6 முதல் 8 வரைக்கும் கவனிங்க. ஆட்களை அனுப்பி சொல்ல சொன்னான். ஆட்கள் ஏசாவினிடத்துல போறாங்க. போனா அங்க நிலைமை வேற மாதிரி இருக்குது. நிலைமை வேற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன்ல ஏசா மாறலன்னு. ஏசா மாறல. யாக்கோபினுடைய ஆட்கள் ஏசாவை பார்த்ததும், ஏசா அங்க பார்டர்ல, அவங்க எல்லாம் பார்டர்ல சேயீர் மலை பகுதியில பெரிய ஜாம்பவானா 400 பேரோட பட்டயம் ஏந்தி குதிரைகளின் மேல நிக்கிறானா. ஏன்னு கேட்டா யாக்கோபு வருகிற செய்திய அவன் கேள்விப்பட்டுட்டான். இந்த இடத்துல ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுது, உம்முடைய சகோதரன் 400 பேரோடு உமக்கு எதிர்கொண்டு வருகிறார் அப்படின்னு. 6ஆம் வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்படி வாசித்தது நமக்கு என்ன தெரியும், என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஓகே, யாக்கோபு வரத்தை கேட்டது. ஏசாவும் அவனை பார்க்க வரான், ஏசா கை குலுக்க வரான், ஏசா சந்திக்க உறவு கொள்ள அவனை நட்போட பார்க்க வரான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அந்த வார்த்தைய நீங்க நிகழ்ச்சிகளுக்கு உள்ள போகாம கவனிக்காம படிச்சீங்கன்னா அப்படிதான் இதை புரிஞ்சுக்க முடியும். 20 வருஷம் கழிச்சு தன் தம்பி வரான்னு, அண்ணன் 400 பேரோட வரான்னு இல்ல இல்ல, அவங்க சொல்றது சுருக்கமான செய்தியை தான் சொல்லி இருக்கிறாங்க. இங்க உங்க சகோதரன் ஏசா உம்மை எதிர்கொள்ள 400 பேரோட வராரு. எதிர்கொள்ள, அந்த ஒரு வார்த்தையில என்ன அர்த்தம் பொருள்னா, என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நாங்க போறோம், உங்க சகோதரன் 400 பேரை ரெடி பண்ணிட்டு
உங்களை எதிர்க்கிறதுக்காக ஆயத்தமா இருக்கிறாரு, வராரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் யாக்கோபு பயந்து வியாகுலப்படுறான். வசனத்தை கவனிங்க, 7ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டங்களையும் 2 பகுதியாக பிரித்தான். ஏன் பயப்படணும்? ஏன் வியாகுலப்படணும்? சகோதரன் சந்திக்க வந்தா பயப்பட வேண்டியது இல்லையே. ஏசா நல்ல எண்ணத்துல வந்திருந்தா யாக்கோபு பயப்பட வேண்டியது இல்லை. ஏசா உண்மையிலே யாக்கோபை சந்திக்க அன்புள்ளவனா, மாற்றம் கொண்டவனா வர மாதிரி இருந்தா யாக்கோபு இப்படி 2ஆ பிரிச்சு ஒன்ன தனியா இன்னொன்ன தனியா வைக்க வேண்டியது இல்லை. அப்போ உண்மையில ஏசா மாறல. 20 வருஷம் கழிச்சு கூட அவன் இட்ட சபதம், அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக அவன் ஆயத்தமா இருக்கிறான். ஏசா மாறல. இந்த குறிப்பு இந்த இடத்துல இருக்குது இல்ல, இந்த இடம் நிகழ்ச்சிய வேற ஒரு புத்தகத்துல குறிப்பா சொல்லும். எப்படி சொல்லும் தெரியுமா? அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த யாக்கோபின் ஆட்கள் ஏசாவனுடைய எல்லைக்கு போறாங்க. போனதும் அங்க ஏசா இருக்கிறானா. அப்போ யாக்கோபின் ஆட்கள் சொல்றாங்களா, உம்முடைய அடியானாகிய ஏசாவின் இடத்துல உம்முடைய தாசனாகிய யாக்கோபு அனுப்பி வைத்து உங்களை விசாரிக்க எங்களை அனுப்பி வச்சாரு அப்படின்னு ஏசா கிட்ட சொல்றாங்க. அப்போ ஏசா என்ன சொன்னானா, ஓ அந்த யாக்கோபா, இந்த லாபான் வீட்டிலேயே இருந்து லாபானுக்கு துரோகம் பண்ணிட்டு அவனுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சிட்டு அவன் மந்தைய திருடிட்டு அவங்க பெண்களை களவாடிட்டு லாபான் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் திருடி திருடி எடுத்து தனக்கு சேர்த்துக்கிட்டு பெருசா வஞ்சனை செஞ்சுட்டு திரும்ப வரானே, அந்த யாக்கோபா சொல்றீங்க? எனக்கு அப்பவே தெரியுங்க அவன் என் வாழ்க்கையிலே எவ்வளவு செஞ்சான்னு. இப்படிதான் ஏசா பேசுறானோ. ஏசா பேசுனது இப்படிதான் இருந்துச்சான். வாங்க வாங்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? லாபான் எவ்வளவு நல்லவன், அந்த நல்லவன் கிட்டயே இந்த யாக்கோபு அவனுக்குள்ளதெல்லாம் திருடிட்டானே. 2 வார்த்தையை கவனிக்கணும். யாக்கோபு பயந்து 1, யாக்கோபு வியாகுலப்பட்டது 2. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனத்தை படிக்கிறப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம். 7, யாக்கோபு மிகவும் பயந்து அது 1, வியாகுலப்பட்டு அது இன்னொன்னு. 2 காரியத்துக்காக யாக்கோபு ரொம்ப யோசிக்கிறான். 1 பயம், அவன் இன்னும் மாறல, அவன் பேசினது கோபமான வார்த்தைங்க, அது 1. 400 பேரோட வரான், பயம். ஆனா வியாகுலம் படுறதுக்கு என்ன காரணம்னா, யாக்கோபு எவ்வளவு கஷ்டப்பட்டான் லாபான் வீட்டுல, எவ்வளவு நியாயமா உழைச்சான் லாபான் வீட்டுல, எவ்வளவு உண்மையா உழைச்சான் லாபான் வீட்டுல. ஆனா ஏசா அத சொல்றப்ப இப்படி சொன்னானா. என்ன சொன்னா, எனக்கு தெரியாதா அவன் லாபான் கிட்டயே வேலை செஞ்சு லாபான் வீட்டிலேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கத்தி முனையில அவங்க பெண்களை பயமுறுத்தி அந்த லாபான் வீட்டுல இல்லாதப்போ எல்லாவற்றையும் களவா எடுத்துக்கொண்டு அவனுக்கு சொல்லாதே வந்துட்டானே, எனக்கு தெரியாது நினைச்சிட்டீங்களா அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? ஐயோ, அந்த வார்த்தையை கேட்டதும் இருதயம் உடையுது. தான் அவன் எப்படி வாழ்ந்தான், எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான்னு அவனுக்கு தெரியும். ஆனா அதை சந்திக்காத ஒருத்தன் பழைய விரோதத்துல யாக்கோபை இப்படி சொன்னானா. இன்னொன்னு சொன்னானா, எனக்கு தெரியும். யாரு? யாக்கோபா. என்ன வஞ்சித்துட்டு போனானே அந்த யாக்கோபு லாபானையும் வஞ்சித்துட்டு திரும்ப வரானே. இன்னைக்கு இருக்கிற அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவன் உடைமைங்க அதெல்லாம் அவனிடத்திலிருந்து திருடின்னு வந்து இருக்கும். அவன் அப்படித்தான் செஞ்சிருப்பான் அப்படின்னா. யாக்கோபு தான் ஆட்களை அனுப்புறப்ப இப்படி ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னானா. அது இங்க இல்ல,
அந்த வெளிக்குறிப்புல இருக்கும், என் ஆண்டவனாகிய ஏசாவே, எனக்கு இருக்கிற மனைவிகள், பிள்ளைங்க, உடைமைகள் எல்லாம் அன்று அப்பா என்ன ஆசீர்வதிச்சதுனால எனக்கு வந்துச்சுன்னு நீங்க நினைக்க கூடாது. நான் லாபான் இடத்துல 20 வருஷம் கடினமா உழைச்சி கஷ்டப்பட்டு வந்தவைகள் இவைகள். அப்பா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் வாங்கினதுனால இதெல்லாம் எனக்கு வந்துருச்சுன்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்க கூடாது அப்படின்னு என் ஆண்டவனாகிய ஏசா அறிய கடவுது அப்படின்னு சொன்னானா. அது ரொம்ப முக்கியமானது. அப்படித்தான் நினைப்பான் உலகத்தான், அப்படித்தான் நினைப்பான். நீங்க கஷ்டப்பட்டப்ப அவன் அதை கஷ்டமா நினைக்கல. நீங்க வேர்வை விட்டப்ப அவன் அது உழைப்பா நினைக்கல. நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி முன்னேறந்த அவன் அதை போராடி ஜெயிச்சதான் நினைக்கல. உலகத்தான் உங்களை பார்க்கிறப்ப அந்த கஷ்டம் தெரியாத பார்க்கறான், அந்த கடின உழைப்பு தெரியாத பேசுறான். பலர் அப்படிதான். வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டத்தை சிலர் உணர்றதே கிடையாது. என்ன சொல்றாங்க, அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கிறான், அவளுக்கு என்ன, அவன் நல்ல வீட்டுல குடி போயிட்டா, அவளுக்கு ஒரு குறையும் கிடையாது, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா உள்ள எவ்வளவு வேதனை, உள்ள எவ்வளவு இடுக்கண், உள்ள எவ்வளோ பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஐயோ, நீங்க போட்டு இருக்கிற நகைகளை வைத்து உங்களை எடை போடுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க கட்டி இருக்கிற ஆடைகளையும் உடைகளையும் வைத்து நீங்க பெரிய செல்வந்தர், கஷ்டப்படாத வாழ்றீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்துல உண்டு. ஆனா உங்களுக்கு உள்ளா இருக்கிற அந்த பாரத்தை, வேதனைய வெளியே இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, தூரத்துல இருக்கிறவங்க பார்க்கறதே கிடையாது. பார்த்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்க கார்ல போலாம், ஆனால் உங்களுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஜனங்கள் உங்க காரை பார்க்கலாம், கார்ல வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்க கார்ல வரதுனால பிரச்சனைகள் இல்லாதவங்க அப்படின்னு பொருள் இல்லை. ஏசா இப்படி பேசினதுனால யாக்கோபு வியாகுலப்பட்டான். நானே நொந்து வரேன், நானே லாபான் கிட்ட உழைச்சி வரேன், ஆனா நீ இப்படி பேசுறியே அப்படின்னு வியாகுலப்பட்டானா. அதுதான் அந்த வியாகுலத்துக்கு காரணம். மூணாவது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் யாக்கோபு. ஞானமா செயல்பட்டான். பாருங்க, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத போது சிலர் அப்படியே திக்கு முக்காடுவாங்க. ரொம்ப பேரை பார்த்திருக்கிறேன், பிரதர் அதை கேட்டதும் எனக்கு கையும் ஓடல காலம் ஓடலன்னுவாங்க. அதை கேட்டதும் என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. கவனிங்க, நீங்க நினையாத ஒரு நேரத்துல உங்களை பாதிக்கிற ஒரு செய்தியோ நிகழ்ச்சியோ நடக்கிறப்ப நீங்கள் உங்களை சுதாரித்து கொண்டு ஞானத்தை பயன்படுத்தணும். ரொம்ப பேரு அதை தப்புன்றாங்க. காரணம், அது அவங்களுடைய இயலாமையா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சிலர் கொஞ்சம் வீக்கா கூட இருக்கலாம். ஐயோ, ரோட்ல விழுந்துட்டோம், எழுந்து அங்க இருக்கிற ஒரு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போல, அதுக்கு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. ஏன், எனக்கு யோசனையே வரல சார், கிட்ட போன பக்கத்துல தான் சார் இருந்துச்சு அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறோம். இக்கட்டான நேரத்துல ஞானத்தை பயன்படுத்தணும். ஏசா மாறிட்டான். ஏசா புது மனுஷன். ஏசா சிநேகத்தை நாடுறான். ஏசா ஆட்கள் அனுப்பி உறவு கட்டுறான். எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப யாக்கோபு தனக்குரியதை 2ஆ பிரிக்கிறான். இந்த 2ஆ பிரிக்கிற பிறகு நிகழ்ச்சிகள் வேற மாதிரி நடக்குது. இந்த 2வது பகுதியில யாக்கோபு என்ன செய்தான் அப்படின்னு சொல்லுது. குறிப்பு 3, யாக்கோபு ஜெபம் பண்ணினான். யாக்கோபு ஜெபம் பண்ணினான். இந்த ஜெபத்தை தான் இந்த பகுதிகளில பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை இந்த பகுதிகளில பார்க்கிறோம்.
கவனிங்க 7ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். இததான் அவன் ரொம்ப ஞானமா செஞ்சான். அவன் இந்த ஞானமா செஞ்சிட்ட பிறகு இப்போ தேவனிடத்துல ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்தை கவனிங்க. 9ஆம் வசனத்திலிருந்து யாக்கோபின் ஜெபம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஓகே, இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம், கருத்துள்ள ஜெபம். இதுல இருக்கிற செய்திகள், கவனிக்க வேண்டிய செய்திகள். யாக்கோபின் ஜெபம் ஒண்ணு, இருக்கிற ஒரு தேவனிடத்துல ஜெபம் பண்ணா. கவனிப்போம் 9ஆம் வசனம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. ஜெபம் எப்படி இருக்குது? இருக்கிறவரே. தேவன இருக்கிறவரா பார்க்கறான், உயிர் உள்ளவரா பார்க்கறான். பாருங்க, அது எவ்வளவு முக்கியமானது. தேவனை இருக்கிறவரா பார்க்கறது ஒரு முக்கியமான ஒண்ணு. ஜெபம் பண்றோம்ல, நம்ம ஜெபம் பண்றப்ப ஆண்டவரை உயிர் உள்ளவரா பார்க்கறப்ப இருக்கிறவரா பார்க்கணும். ஜெபத்தை அதான் விசுவாசத்தை கூட்டும். பாருங்க, யாக்கோபு ஜெபத்தை இருக்கிறவரே, என் தகப்பனுடைய தேவனா இருக்கிறவரே, இருக்கிற ஒரு தேவனிடத்தில் ஜெபித்தான். நம்பர் 2, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ. அதாவது அனுப்புற தேவன், நீ திரும்பி போன்னு அனுப்புன தேவனிடத்தில் ஜெபித்தான். ஆண்டவர் சொல்லி தான் வந்தான். அதனால ஜெபத்துல இப்ப சொல்றான், நீங்க தானே போ சொல்றீங்கப்பா, நீங்க சொன்னதுனால தானப்பா நான் வந்தேன், திரும்பி போன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னான். அனுப்பிய தேவனிடத்தில் ஜெபித்தான். 3வது, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. பாருங்க, வாக்கு பண்ண தேவனிடத்தில் ஜெபித்தான். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்க. ஜெபத்தை இடுக்கண்ல, இக்கட்டுல, ஆபத்துல எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ஜெபத்தை கத்து கொடுக்கிற ஜெபம் இது. உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல உங்க இஷ்டம் மாதிரி ஜெபிக்க கூடாது. ஆனா உங்க ஜெபத்துல தேவன் தப்பிக்க கூடாது. உங்க ஜெபத்தால தேவனை தப்பிக்க விடக்கூடாது. உங்க ஜெபத்தால தேவன் உங்களை விட்டு போகவே கூடாது. அந்த மாதிரி பிடிக்கணும். இங்க பாருங்க, இப்படி சொன்னா தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. இப்படி சொன்னா, அப்போ எனக்கு நன்மை தருவேன்னு சொன்னீங்களே தேவனே, நன்மை தரும் தேவனிடத்தில் ஜெபித்தான். 4வது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் தயை காட்டின தேவனிடத்தில் ஜெபித்தான். தயை காட்டினாராம் தேவன். 5வது, எல்லா சத்தியத்துக்கும் சத்தியத்தை தந்த தேவனிடத்தில் ஜெபித்தான். நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, தான் பாத்திரன் அல்லவென்று ஜெபித்தான். 6வது, 7வது, நான் ஒரு கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன்.
கடந்த காலத்தை நினைத்து ஜெபித்தான். 8வது, இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன், நிகழ்காலத்தை நினைத்து ஜெபித்தான். 9வது, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், தன் சகோதரனுக்கு தன்னை தப்புவிக்கும்படி ஜெபித்தான். 10வது, அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான், தன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபித்தான். 11, முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன், நாம் பயந்திருக்கிறேன் தேவனே என்று ஜெபித்தான். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. 12, எதிர்கால வாக்குத்தத்தத்தை நினைவு கூறும்படி ஜெபித்தான். யாக்கோபினுடைய ஒரு சின்ன ஜெபம் 12 குறிப்புகளை உள்ளடக்கி வச்சிருக்குது. ஆக யாக்கோபு சொன்ன இந்த ஜெபத்துல தேவன் ஒன்னையும் தள்ளவே முடியல, ஒண்ணுமே தள்ள முடியல. அவர்தான் தகப்பனுடைய தேவனா இருக்கிறாரு, அவர்தான் புறப்பட்டு போன்னு சொன்னாரு, அவர்தான் கடந்த காலத்துல நன்மை செய்த தேவன், அவர்தான் நிகழ்காலத்துல நினைக்கிற தேவன், அவர்தான் சகோதரனுக்கு தப்பு வைக்கிற தேவன், அவன்தான் மனைவி பிள்ளைகளை காப்பாத்துற தேவன். நிகழ்காலத்துல நான் பயந்து இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு என் பயத்தை பார்க்கிற தேவன், எதிர்காலத்துல எனக்கு நீர் பண்ணின வாக்குத்தத்தங்களை நினைச்சு பாருங்கன்னு அதை நினைவு கூறுகிற தேவன். ஆக யாக்கோபு இங்கே ஜெபம் பண்ணினான். யாக்கோபு இங்கே தேவனையே நினைவு கூறும்படி ஜெபம் பண்ணினான். தேவனுடைய உதவியை தேடி ஜெபம் பண்ணினான். இன்னொரு வார்த்தை, நான் பயந்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு யாக்கோபு சொல்றான். அப்போ எவ்வளோ ஒரு வெளிப்படையா பேசுறான் பாருங்க, நான் பயந்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு. ஜெபத்துல நம்ம பலவீனங்களை கூட ஆண்டவருக்கு சொல்லணும். ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே தாங்க முடியல, கஷ்டமா இருக்குது. சோ நம்ம பலவீனங்களை மனம் திறந்து தேவனோட பேசணும். அப்போ இந்த ஜெபங்கள், இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது இருக்கிற ஒரு தேவனிடத்துல ஜெபம் பண்றீங்க, பார்க்கிற ஒரு தேவனிடத்துல ஜெபம் பண்றீங்க, கேட்கிற ஒரு தேவனிடத்துல ஜெபம் பண்றீங்க, உங்களோட நிகழ்ச்சிய எல்லா நாளும் நடத்த போற தேவனிடத்துல ஜெபம் பண்றீங்க, வாக்கு பண்ணவரிடத்துல ஜெபம் பண்றீங்க. அவர்தான் உங்க பயத்தை பார்த்து இனி விடுதலையை கொடுக்க போறாருன்னு நம்பி ஜெபம் பண்றீங்க. அப்போ ஒரு சின்ன ஜெபம் எவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுக்குது. இன்னொன்னு, யாக்கோபு தேவ சேனையை மக்னாயிம்ல சந்திச்சான்ல, அப்படிப்பட்ட அவன் கூட ஜெபம் பண்ணான். என்ன நினைச்சிருக்கலாம் யாக்கோபு, நம்ம தான் அன்னைக்கு பார்த்துட்டோம்ல, பெரிய சேனையை பார்த்துட்டோம், அவருக்கு தெரியாதா எவ்வளவு பெரிய சேனை வந்துச்சு மக்னாயிம்ல, அவரெல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு விட்டுல. யாக்கோபு ஜெபம் பண்ணினான். கவனிங்க, யாக்கோபு முற்றிலுமா மாறி இருக்கிறான். இந்த அதிகாரத்துல பாருங்க எவ்வளவு சேஞ்சஸ். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுல அவன் ஜெபிச்சது இல்ல, சொன்னது இல்ல, தாழ்த்தினது இல்ல, வாக்கு பண்ணின தேவன் இடத்துல பேசியது இல்ல, வாக்கு தத்தங்களை சொல்லி உரிமை பாராட்டியது இல்ல. இவ்ஜபத்தில் என்ன தெளிவு, வார்த்தையில் என்ன அழகு, ஆவிக்குரிய ஆழம், முதிர்ச்சி எல்லாம் வந்துருச்சு. காரணம், 20 வருஷத்தின் கடினமான வாழ்க்கை அவனை தெளிவுள்ளவனாக உருவாக்கி இருக்கிறது. உடைக்கப்பட்டவன் தான் உருவாகிறான், உருவாக்கப்படுகிறான். இது யாக்கோபுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சதும் அவன் வெகுமதிகளை அனுப்புறான். பாப்போம்,
ஜெபம் முடிஞ்சதும் அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். ஓகே, என்ன வெகுமதி கொடுத்தான்? நம்பர் 1, வெள்ளாடுகள் 200, வெள்ளாட்டு கடாக்கள் 20, செம்மறியாடுகள் 200, செம்மறியாட்டு கடாக்கள் 20, பால் கொடுக்கிற ஒட்டகங்களும் அதன் குட்டிகளும் 30, கடாரிகள் 40, காளைகள் 10, கோழிகை கழுதைகள் 20, கழுதை குட்டிகள் 10. இவ்வளவும் தன் மந்தையிலிருந்து தெரிந்தெடுத்து யாக்கோபு ஏசாவுக்கு வெகுமதியா கொடுத்து அனுப்புறான். அனுப்புறப்ப 2-3 பகுதிகளா பிரிச்சு, முதல்ல கொஞ்சம் போகட்டும், ஏசா பார்த்ததும் அவன் கேட்டா, இது உம்முடைய அடியானாகிய யாக்கோபு தனது சகோதரனான ஏசாவுக்கு கொடுத்த வெகுமதி, அவர் பின்னால வராரு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறான். அதுக்கு பிறகு 2வது பகுதி வருது. அவங்களும் பார்க்கறாங்க, வெகுமதிகளை எடுத்துட்டு. அந்த அறுப்பின வரிசனை முதல் வெகுமதி கூட்டம் சொன்ன பிறகு 2வது வெகுமதி கூட்டமும் வந்துருச்சு. அவங்களும் அதான் சொல்றாங்க, உம்முடைய சகோதரனான யாக்கோபு தம்முடைய ஆண்டவனாக ஏசாவுக்கு கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னு சொல்லும்படி சொன்னான். ஆக இந்த 2வது பகுதி இந்த பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புவதில் முடிகிறது. 20ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவர்களை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்த பிறகு யாக்கோபு தேவனோட நேரத்தை செலவிடுறத ஒரு பழக்கமாவே வச்சிருக்கிறாரு. இப்போ பகுதி 3, யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டது. ஆதியாகமம் 32:21 முதல் 32. சரி, என்ன பண்றாரு அவர் பாப்போம். 1, யாக்கோபு யாப்பேக்கு ஆற்றை கடந்தான். 2, யாக்கோபு தேவனோடு இருந்தான். 32:24 முதல் 29. 3, யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்தான். ஆதியாகமம் 32:30 முதல் 32. சரி, இந்த 3வது பகுதியில இந்த 3 நிகழ்ச்சிகளும் முக்கியமானவை. இந்த 3 நிகழ்ச்சிகளும் முக்கியமானவை. முதல்ல என்ன பண்றாரு யாக்கோபு? செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் வரிசையா செஞ்சிட்டாரு. கடைசியா தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், அவங்கள 2 பகுதியா பிரிச்சுட்டாரு. பிரிச்சு அன்னைக்கு இரவு அவர் ஆற்ற கடந்து அவர்களை தனியா இருக்க சொல்லிட்டு இவரும் தனியா இருந்தாரு. இது ஓர் இரவில் நடந்த நிகழ்வு. ஒரே இரவு. இப்ப ஏற்கனவே ஜஸ்ட் அந்த ராத்திரியில தான் மந்தை பரிசு பொருட்களை கூட அனுப்புறான். கவனிங்க,
32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளாலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக, அப்போ அன்னைக்கு ராத்திரியே அவன் கிஃப்ட் அனுப்புறான். அனுப்பிட்டு அன்னைக்கு ராத்திரியே தான் மனைவி பிள்ளைகளை பிரிச்சு இவன் தனியா ஆண்டவரை சந்திக்கிறான். 21ஆம் வசனம், அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கி ஒரு நாள் இரவு, வாழ்க்கையை மாற்றும் இரவு. இந்த ராத்திரி ரொம்ப முக்கியமான ராத்திரி யாக்கோபுக்கு. அவன் எவ்வளோ வருஷங்களை இரவு பகல் மந்தைக்கு செலவிட்டான், வீட்டுக்கு செலவிட்டான், லாபானுக்கு செலவிட்டான். ஆனா இன்னைக்கு நிலைமை, இந்த ராத்திரி அவன் வாழ்க்கையினுடைய முடிவை தீர்மானிக்கிற ராத்திரி. ரொம்ப முக்கியமான ராத்திரி. எதிரி 400 பேரோட வரான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு யாரால உயிரோட வாழ முடியும்? எதிரி நம்மளை கட்டாயம் அடிச்சிருவான் அப்படின்னு தெரியும். யாக்கோபு தனியா இருந்தா பரவாயில்ல, இப்போ யாக்கோபு குடும்பம் இருக்குது, மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய குடும்பத்துல எல்லாரும் சிதறடிக்கப்பட்டுட்டா என்ன ஆகும்? ராத்திரியில கோபத்தோடு வரான் ஒருத்தன், ஆயுதங்களோடு ராணுவ படை போல 400 பேரை அழைச்சிட்டு வரான். இந்த ராத்திரி தான் அவனுக்கு கடைசி ராத்திரி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமானா அது எப்படி இருக்கும்? கவனிக்கணும். இந்த வேதத்தை படிக்கிறப்ப இதன் முடிவு தெரிஞ்சிருச்சு தானே அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு இதன் துவக்கத்தை எந்தவித அதிர்ச்சி இல்லாத திரும்ப திரும்ப படிக்கலாம். யாக்கோபு ராத்திரி ஜெபம் பண்றாரு, அப்புறமா தேவ தூதன் வருவாரு, போராடுவாரு, பேரு கேட்பாரு, விட்டுருவாரு, ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறதுனால முதலில் நடந்த நிகழ்ச்சிகள் பாதிப்பு உங்களை அதிர்வுக்குள்ளாக்காது. இந்த சினிமா பார்க்க போவாங்க, இந்த முதல் முறை சினிமா பார்க்கறப்ப சேருக்கு முன்னாடி நின்று அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அதே படத்தை 2வது 3வது முறை நீங்க பார்க்கறப்ப அடுத்தது சண்டை போடுவான்ல, அடுத்தது எழுந்து வந்துருவான்ல, அடுத்தது இவன் ஓடிடுவான்ல, அடுத்தது அவன் உயிர், அந்த முடிவு தெரிஞ்சிட்டதுனால 2வது முறை நீங்க பார்க்கறப்ப படம் உங்களுக்கு அதிர்வையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தாது. வேதத்தை நீங்க பல முறை இந்த நிகழ்ச்சியை படிக்கிறதுனால, யாக்கோபு இரவுல தேவனை சந்திச்சாரு, தேவனோட போராடினாரு, தேவன் உன் பேர் என்னன்னு கேட்டாரு, ஆசீர்வதிச்சாரு, நொண்டி நொண்டி நடந்தாரு, அனுப்பிட்டாரு அப்படின்னு தான் படிப்பீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே முதல் அன்று ராத்திரி நடக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியை யாக்கோபு சந்திப்பதாக இருந்தால் இவ்வளவு ஏற்பாடுகளே யாக்கோபு செய்வாரு. இவ்வளவு ஏற்பாடுகள் ஏன்? அந்த ராத்திரியில மனைவிகள் தூங்கல, பிள்ளைகள் தூங்கல, மந்த தூங்கல, வேலையாட்கள் தூங்கல, எல்லாரும் இங்கும் அங்குமா செதறாங்க, திட்டமிடுறாங்க, உட்கார்ந்து பேசுறாங்க, பரபரப்பா இருக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியல, ராத்திரி ஆயிடுச்சு, எவ்வளவு தூரம் போனா என்ன வரும் தெரியல, குறுக்க ஆறு, புது வழி, வனாந்தரம், எங்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல்ல ஒரு குடும்ப தலைவன் நின்று பிள்ளைகளை பார்க்கறான், மனைவியை பார்க்கறான், மந்தைய பார்க்கறான், எதிர பார்க்கறான், 400 பேர் வந்தா எங்க தப்பி போவதுன்னு பார்க்கறானே. அந்த சூழல்ல நீங்க இருந்திருந்தாதான் அது உங்களுக்கு அதிர்வையும் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கும். முடிவு தெரிஞ்சதுனால துவக்கம் உங்களுக்கு எளிதா தெரியலாம், ஆனா துவக்கம் இருக்குது ரொம்ப கஷ்டம். இந்த ராத்திரி யாக்கோபினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ராத்திரி, பிரம்மாண்டமான ராத்திரி, வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கிற ராத்திரி. இவ்வளவு நாள் யாக்கோபு இருந்ததை விட இன்னைக்கு ராத்திரி இருந்த அந்த ரெஸ்ட்லெஸ் ஜேக்கப் வேற, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறான்.
என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்ரி மினிட் போகுது, பதைக்கிறாங்க. எவ்ரி செகண்ட் கவுண்ட் பண்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மணி நேரமும் ஒருவேளை அவன் எதிர வந்துட்டா என்ன ஆகும், எங்க ஓடுறது? இந்த சூழல்ல தான் அன்று இரவு போது. இந்த 20 வருஷங்கள்ல ஒரு இரவு கூட யாக்கோபு இப்படிப்பட்ட இரவை சந்திச்சதே இல்லை. ஆக இந்த இரவு நடந்தது என்ன? இப்போ அந்த வசனங்களை படிப்போம். 21ஆம் வசனம் முதல். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். பின்பு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. ஓகே, இந்த 3ஆம் பகுதி முக்கியமான பகுதி. இந்த அதிகாரத்தினுடைய மிக முக்கிய பகுதி இந்த நிகழ்ச்சி. யாக்கோபு வாழ்க்கையில கிளைமேக்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா அது இதுதான், இந்த பகுதி தான் அவன் வாழ்க்கையில கிளைமேக்ஸ் பகுதி. அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்களும் வருஷங்களும் நிகழ்ச்சிகளும் எவ்வளவு கடந்து போச்சு. ஆனா இன்று இரவு மிக முக்கிய இரவு. நம்பர் 1, அது அமைதியற்ற இரவு. என்ன பண்ணா, பதட்டத்தோட அந்த ராத்திரி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். யோசித்து பாருங்க, அமைதியே இல்லை, பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, என்ன நடக்கும் என்ற நிலை இருக்குது. சோ இது ஒரு அமைதியற்ற இரவு. நம்பர் 2, அலைச்சல் நிறைந்த இரவு. என்ன பண்றது? இவ்வளவு பரிவாரங்களை எடுத்துட்டு எங்க போறது? இவ்வளவு பொருட்களை எடுத்துட்டு எங்க போறது? கவனிங்க, ஒட்டகங்கள் மட்டுமே 30 ஒட்டகங்களை அவன் பரிசாக ஏசாவுக்கு அனுப்புறான்னா அப்ப எவ்வளவு ஒட்டகங்கள் இருந்திருக்கணும்? ஆடுகள் 200 ஆடுகள் 200 கடாக்கள்னு அனுப்புறான்னா அப்ப எவ்வளவு ஆடுகள் இருந்திருக்கணும், மந்தைகள். அப்போ ஆயிரக்கணக்கான மந்தைகளோடும் நூற்றுக்கணக்கான வேலையாட்களோடும் தன்னுடைய அன்பு குடும்பத்தோடும் பாசமுள்ள மனைவிகளோடும் அவன் சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவன் வருகிறான் என்றால் இவ்வளவு பேரையும் அவன் யாரை இழக்கணும், யாரை இழக்க கூடாது அப்படியெல்லாம் யோசிக்கிறான். கடைசியா நடந்தா என்ன நடக்கும், என்ன ஆகும், யாரை காப்பாத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அலைச்சல் யாக்கோபுக்கு மட்டும் இல்ல, யாக்கோபின் மனைவிகளை யோசித்து பாருங்க. எங்க போறது மனைவிகள், புது இடம், எவ்வளவு தூரம் ஓடுவாங்க, எங்க பதுங்குவாங்க, அந்த ஸ்திரீகளுக்கு எவ்வளவு அலைச்சல் உண்டாகும். பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கலந்து இருக்குது. எங்க போவாங்க? அந்த பிள்ளைங்களை எவ்வளவு பேர் தான் தூக்கிட்டு ஓடுவாங்க? ஒருவேளை 400 பேர் வந்தா இவங்களை பதுங்க வைக்க வேண்டிய இடம் எது? ராணுவத்துல வருவது போல அவங்க வந்து குதிரைகள் மேல வந்து தேடனா இவங்களெல்லாம் எங்க பதுக்கி வச்சு அவங்கள காப்பாற்ற முடியும்? அலைச்சல். வேலைக்காரங்க நினைப்பாங்க நம்ம எங்கன்னா ஓடிடணும், பதுங்கணும்னு நினைப்பாங்க. அலைச்சல்.
மந்தைகள் எல்லாம் சிதறடிச்சு ஓடனா, அவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த மந்த செதறி செத்து போய் கிடந்தா அவன் உள்ளம் எப்படி இருக்கும்? இத்தனை மாசம் அவன் காப்பாற்றி அவன் போஷித்து வழியெல்லாம் அதுக்கு உணவளித்து பாதுகாத்து சொந்த தேசத்துக்கு வந்தா எல்லாம் உயிரை கொடுத்து செதறி போய் ஐயோ அலைச்சல். அப்படி போயிட்டா எல்லாமே போச்சு. அப்படிப்பட்ட ஒரு இரவு. நம்பர் 3, அழுக நிறைஞ்ச இரவு. இப்போ யாக்கோபு தேவனிடம் போராடுறான், அழறான். போய் அவனை பார்க்கறதுக்கு தேவ தூதன் வந்துட்டாரு. அவனை பார்க்க தேவ தூதன் வந்துட்டாரு. அடிக்கடி வரவரு. இப்போ யாக்கோபனுடைய நிலைமைய பார்த்ததும் அவரே வந்துட்டாரு. ஓசியா புஸ்தகத்துல இது ரொம்ப அழகா சொல்லப்படும். ஓசியாவில் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுத இரவு. பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். ஓசியால என்ன சொல்லுது? அழுது கெஞ்சினான். அந்த வார்த்தை ஆதியாகமத்துல இல்ல. ஓசியா அதை கண்டுபிடிச்சு சொல்றாரு. அப்போ அழறான். ஆண்டவரே என்னை இதுக்கா கொண்டு வந்தீங்க? ஆண்டவரே என்ன பாருங்க, என் நிலைமைய பாருங்க. அழறான். அவரும் பாக்குறாரு. அவனை சமாதானப்படுத்த முடியல. அவன் அழறோம். அவன் பார்க்கிறாரு. அவன் பார்க்கிறாரு. அவன் கெஞ்ச அவன் பார்க்கிறாரு. அவன் கூக்குரலிட பார்க்கிறாரு. பக்கத்துல யாருமே இல்லை, அவர் தான் இருக்கிறாரு. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை விடக்கூடாதுன்னு யாக்கோபு தேவ தூதனை சந்திச்சதும் அழுது கேட்கிறான், என்னை அழைச்சிட்டு வந்தீங்களே, என்னை கொண்டு வந்தீங்களே, என் நிலைமைய பாருங்க, என்னை இப்படி அனுப்பாதீங்க. அழுது கேட்கிறான். கெஞ்சி கேட்கிறான். அவன் அழுது கெஞ்சினான் என்று ஓசியா புஸ்தகம் சொல்லுது. கெஞ்சி கேட்கிறான். அவன் கெஞ்சுதல அவரால் மீறவே முடியல. அவன் அழுகிற குரலை பார்த்து அவரால் செவிகளை மறைக்க முடியல. அவன் புலம்பலை பார்த்து தேவ தூதன் அந்த இடத்தை விட்டு போக முடியல. அவன் அவர் பார்க்க இந்த அழுகையினால அவர் அப்படியே தயங்கி நிக்க, மணி ஆகுது, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. யாக்கோபு அழுகையை நிறுத்தினதா தெரியல. 3 மணி நேரம் ஆச்சு. யாக்கோபு புலம்புறான், கெஞ்சுறான். 4 மணி ஆச்சு, வெடிய போகிறது. அவன் கால்களை பிடிச்சான். போகணும்னு அவர் நினைச்சப்ப கால்களை பிடிச்சிட்டு கெஞ்சுறான். தேவ தூதன் சொன்னாரு, ஐயோ என் காலை விடு, நான் போகட்டும், பொழுது வெடிய போது, போகட்டும் அப்படின்னு தேவ தூதன் சொல்றப்ப, நான் உங்களை விட மாட்டேன், என்னை தயவு செஞ்சு இந்த நிலையோட என்ன அனுப்பாதீங்க, என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறான். தன் தகப்பனிடத்துல பெற்ற ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு உதவல. தேவனிடத்துல இனி ஆசீர்வாதம் வேணும், அதுதான் நிலைக்கும்ன்றத அந்த தேவ தூதனிடத்துல யாக்கோபு கெஞ்சி அழுது காலை பிடிச்சு கேட்கிறான். அவரும் பார்க்கிறாரு. அவரும் போன மாதிரி தெரியல, விட்ட மாதிரி தெரியல. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற போராட்டத்தை எல்லா கண்களும் பரலோகத்திலிருந்து பார்க்குது. தன் மனைவிகள் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏங்குறாங்க. அன்று ராத்திரி, இருள் சூழ்ந்த ராத்திரி. ஆனால் யாக்கோபு தேவ தூதனோடு போராடுகிறான். 2 பேருமே போராடுறாங்க. தேவ தூதன் போகணும்னு சொல்றாரு, யாக்கோபு விடமாட்டேன்றான். தேவ தூதன் கால விடுன்றாரு, யாக்கோபு விட மாட்டேன்றான். தேவதூதன் என்னை விட்டுடுன்னு சொன்னப்ப கூட, நீர் என்ன ஆசீர்வதிக்காம போனா நான் உங்களை விட மாட்டேன்னு கெஞ்சுறான். 2 பேருக்கும் நடக்கிற பல மணி நேர போராட்டத்துல கடைசியில தேவதூதன் கேட்கிறாரு, பொழுது வெடிய போது, நான் போகணும், என் காலை விடு அப்படின்னாரு. நீர் என்ன ஆசீர்வதிக்காம போனா நான் உங்களை போக விடவே மாட்டேன் அப்படின்னு யாக்கோபு சொல்றான். இந்த குரலை, அழுகுரலை, கெஞ்சுதலின் குரலை, இந்த வியாகுலத்தை அந்த தேவன் பார்த்து அமைதியா மீறி போகவே முடியல. கடைசியில திரும்பி பார்த்தாரு.
அவர் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. அவன் பேர் அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவன் அவனை முதல் முறையா பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு. அவன் சொன்னா, என் பேர் யாக்கோபு அப்படின்னா. ஐயோ, நான் ஒரு எத்தன், நான் ஒரு வஞ்சகன், நான் ஒரு பலவீனன், நான் பாடுபட்டவன், நான் உடைந்து போனவன். ஐயா, உம்முடைய ஒரே ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை மாத்தும், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு அவன் கெஞ்சி அழுதப்ப அந்த தேவன் வாய் திறந்து சொன்னாரு, இனி பேரு யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் எனப்படும். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு பேர் மாற்றின அந்த ஒரு வார்த்தை இருக்குது, அவனுடைய வாழ்க்கையின் முழுவதுமே மாற்றின ஒரு வார்த்தை. அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஒரு ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையின் முழு எல்லையும் மாற்றின ஆசீர்வாதம். அந்த ஒரு ராத்திரி இருக்கிறது, மீதமுள்ள வாழ்க்கையும் மீதி பேருக்கு இருக்கிற வாழ்க்கையும் சந்ததியின் வாழ்க்கையும் மாற்றின ராத்திரி வாழ்க்கை. அந்த ஒரு ஜெபம் இருக்கிறது, அந்த ஒரு போராட்டம் இருக்கிறது, அந்த அழுகையின் கூக்குரல் அந்த ராத்திரி இருந்தது. அந்த ஒரு ராத்திரியில் நடந்த ஜெபத்தின் போராட்டம் தான் மீதமுள்ள எல்லாருக்கும் விடுதலையை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டது. அவன் கெஞ்சனா, அவர் சொன்னாரு, உன் பேர் என்னன்னாரு, யாக்கோபுன்னா, இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும் சொன்னா. பார்த்துட்டே இருந்து கேட்டான், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நான் தான் உன் பேரை மாத்திட்டேன்ல, நீ ஏன் என் பேரை கேட்கிற, நான் தான் உன் பேரையே மாத்திட்டனே அப்படின்னாரு. பொழுது வெடிஞ்சிச்சு, எழுந்துக்கிறான், முடியல. ஏன் தெரியுமா? இவன் போராடின போராட்டத்தை காலை விடுன்னு சொன்னப்ப அவன் காலை விடல. தேவதூதன் அவன் காலை தொடைய பிடிச்சாரு. இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த போராட்டத்துல யாக்கோபினுடைய கால், எலும்பு, நரம்பு எல்லாம் சுளுக்கிட்டு எழுந்துக்கிறான். பொழுது வெடியுது, நடக்க முடியல. வசனம் சொல்லுது, கிழக்குல சூரியன் உதித்ததுன்னு, சூரியன் உதயமாயிற்றுன்னு. இதே போல ஒரு ஆசீர்வாதத்துக்காக வீட்டுல விரோதம் பண்ணி, பொய் சொல்லி, வஞ்சகம் பண்ணி அவன் வீட்டை விட்டு புறப்பட்ட போது அவனுக்கு இருந்த சூரியன் மறைஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு கல்லை எடுத்து அவன் கல்லுல தலையை வைத்து படுத்தான். அது இருட்டு இரவு. அன்னைக்கு சூரியன் மறைஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி அவன் வாழ்க்கையில தேவனோடு போராடி ஜெயிச்ச பிறகு அவனுக்கு சூரியன் உதிச்சது. தேவன் கேட்டாரு, உன் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படும். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவனுக்கு அடைமொழி சொல்லி அவனை அனுப்பி வச்சார். அந்த ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபை மாத்துச்சு, யாக்கோபின் பிள்ளைகளை மாத்துச்சு, யாக்கோபின் சந்ததியாருக்கு ஆசீர்வாதமா மாறுச்சு. யாக்கோபின் சந்ததியாருக்கு ஒரு சொந்த தேசம் அப்படின்னு வந்துச்சு. அந்த தேசத்தின் பேர் இஸ்ரவேல் என்று வழங்கப்பட்டுச்சு. அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த இஸ்ரவேல் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தேசமா இருந்து கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் இஸ்ரவேல் அப்படின்னு விளங்குகிறதுக்கு காரணம், அவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடி வாங்கின அந்த ஆசீர்வாதம் என்னைக்கும் நிலைச்சிருக்குது, இன்னைக்கும் நிலைச்சிருக்குது. அப்போ அந்த ராத்திரி வாழ்க்கையின் சரித்திரத்தையே மாத்தின ராத்திரி. உங்க வாழ்க்கையில தேவனோடு போராடினா இதுதான் நடக்கும், போராடி ஜெபிச்சா இதுதான் நடக்கும். தேவனிடத்துல பேசி போராடி அழுது புலம்பி அவரிடத்துல
போராடி வாங்குற காரியங்களை நீங்க பெற்றீங்கன்னா நீங்க கூட இப்படிதான் ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவனோடு போராடி இதுல ஜெயிக்கிறவங்க வாழ்க்கையில தோக்க முடியாது. தேவனோட நேரம் செலவிட்டு அழறவங்க வாழ்க்கையில தோக்க முடியாது. தேவனின் கால்களை பிடிக்கிறவங்க வாழ்க்கையில தோக்க முடியாது. அவர்களும் தோக்க முடியாது. அவர்கள் சந்ததி தோற்காது. அவர்கள் சந்ததியின் சந்ததி தோக்காது. நம்பர் 4, அது ஆசீர்வாதத்தின் இரவு. தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். நம்பர் 5, அவன் கால்கள் நொண்டி நொண்டி நடந்தான். எல்லாரும் பார்த்தாங்க நொண்டி நொண்டி நடக்கிறான்னு. அது அடையாளத்தின் இரவு. அது அடையாளத்தின் இரவு. என்ன? யாக்கோபு நொண்டி நொண்டி வராரு. அவங்க பொழுது விடிஞ்சு அவன் வந்தப்போ அவங்க மனைவி பார்த்திருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? என்ன நல்லதானே போனீங்க, நல்லதானே போனீங்க அப்படின்னு. யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்து வந்தாரு. அவரால நடக்க முடியல. அது ரொம்ப கடினமா இருந்துச்சு அந்த நட. இப்போ யாக்கோபுக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சு, தேவனோட போராடுறதுக்கான அடையாளம். தொடை சுளுக்கிற்று. அவருடைய சந்ததியார் எல்லாம் ஆசீர்வாதம் ஆயிட்டாங்க. யாக்கோபு போராடி ஜெபிச்சதுனால சந்ததி எல்லாம் ஆசீர்வாதம் ஆயிருச்சு. இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவங்க யாக்கோபினுடைய போராட்டத்தை நினைக்கிறாங்க. எப்படி எப்படி நினைக்கிறாங்க? 32ஆம் அதிகாரம் 31, 32. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. என்னங்க முக்கியமா? யாக்கோபு தனக்காக போராடல, தனக்காக மட்டும் போராடல, தம் பிள்ளைங்களுக்காக சந்ததிக்காக போராடி போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவரோட போராடி அந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. காலு சுளுக்கிட்டு. பின்னால இஸ்ரவேல் மக்கள் மாம்சத்தை புசிக்கிறப்ப அவர்களுக்கு தொடை சத இறைச்சி வருமானா அதை பார்க்கறாங்க. இந்த தொடை நரம்பு சத இறைச்சி நம்ம அப்பா யாக்கோபுனுடைய தொடை சுளுக்கிடுச்சே, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே அன்னைக்கு அவர் போராடினாரு. அவர் காலு சுளுக்கிடுச்சு, நொண்டி நொண்டி நடந்தாரு. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே அவர் இரவெல்லாம் போராடி அழுதாரு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவர் அன்னைக்கு நொண்டி நொண்டி நடக்கிற அளவுக்கு ஆண்டவரிடத்துல போராடினாரு. இத போய் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சு நினைச்சு சாப்பிடாத இருந்தாங்களாம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா எங்க அப்பா அன்னைக்கு ராத்திரி அழுது போராடி கெஞ்சி வாங்கின ஆசீர்வாதத்தினால காலு சுளுக்கி போயிடுச்சு. நொண்டி நொண்டி நடந்தாரு வாழ்க்கையெல்லாம். அதை நினைச்சாலே என்னால சாப்பிடவே முடியலைங்க அப்படின்னு அதை சாப்பிடாத வச்சாங்களாம். எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில அவ்வளவு எளிதா வந்தது இல்லை. எல்லா முற்பிதாக்களும் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு தான் ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கிறாங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குதுன்னா அது கூட எளிதா வந்ததில்லை. அந்த முற்பிதா 25 வருஷங்கள் காத்திருந்து பரதேசிய போல வாழ்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை அவன் சந்ததிக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. அந்த முற்பிதாக்கள் வரிசையில ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடினமான வாழ்க்கையை சந்திச்சு வாழ்ந்து வாங்கின ஆசீர்வாதம் அந்த யாக்கோபின் சந்ததியில வர தாவீதுக்கு இருந்துச்சு.
அந்த தாவீது வனாந்தரம், கஷ்டம், காடு, மலை, மேடு, அவமானம், நிந்த இதையெல்லாம் சகிச்சு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால அந்த ஆசீர்வாதத்தின் வழியில தாவீதின் குமாரன் இயேசு வந்தாரு. அந்த இயேசுவின் ஆசீர்வாதம் உனக்கு வர்றதுக்கு அவர் சிலுவையில பாடுபட்டு, அவர் அவமானப்பட்டு, காயப்பட்டு அந்த மீட்பை உனக்கு உண்டு பண்ணணும்னு, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்கி உன்னை வாழ வைக்கணும்னு அவர் பாடுபட்டாரு. இன்னைக்கு நீ வாழ்றதுக்கு காரணம் அந்த முற்பிதாக்களுடைய பாடுகளினால் வந்த ஆசீர்வாதம். இனி நீ மீட்கப்பட்டதுக்கு காரணம் உன்னுடைய முற்பிதாக்கள் உன்னுடைய வாழ்க்கைக்காக பட்ட பாடுகளில் இருந்து வந்த ஆசீர்வாதம். அதை நினைக்கணும், ஒவ்வொருத்தரும் அதை நினைக்கணும். அதை நினைக்கலன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும். இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்கள் முழுசும் பரம்பரையா நினைவு கூர்ற ஆசீர்வாதம். முடிவாக யாக்கோபின் ஆசீர்வாதம் இப்போ மறக்க முடியாத ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் இப்ப அவர் வாங்கினது நிரந்தரமான ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு இப்ப தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம். அவனால முயற்சித்து வாங்கினது இல்லை, உண்மையான ஆசீர்வாதம். என்ன? அவங்க அப்பா கிட்ட வாங்கின ஆசீர்வாதத்துக்கும் தேவன் கிட்ட வாங்கின ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்பர் 1, யாக்கோபு ஈசாக்கிடம் வாங்கிய ஆசீர்வாதம். யாக்கோபு தன் தகப்பனிடம் தான் ஏசா என்று கூறி எளிதில் ஆசீர்வாதத்தை பெற்றான். யாக்கோபு தேவனிடம் வாங்கிய ஆசீர்வாதம். யாக்கோபு தான் தேவனிடம் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றான். நம்பர் 2, யாக்கோபு தான் சமைத்ததாய் சொல்லி தகப்பனிடம் ஆசீர்வாதம் வாங்கினான். இங்க யாக்கோபு தேவனிடம் இரவெல்லாம் உணவின்றி போராடி மன்றாடி ஆசீர்வாதத்தை வாங்கினான். அன்னைக்கு ராத்திரி அவன் அப்போ சாப்பிட்ட மாதிரி கூட சொல்லல. ஆனா முதல் ஆசீர்வாதம் சாப்பாட்டுக்காகவே பொய் சொல்லி வாங்கினான், நான் தான் சமைச்சேன்னு. நம்பர் 3, யாக்கோபு ஏசாவை வஞ்சித்து ஏமாற்றி முந்திக் கொண்டு ஆசீரை பெற்றான். ஆனால் தேவன் தந்த ஆசீர்வாதம் யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தேவனிடம் கெஞ்சி பிந்தி தங்கி ஆசீர்வாதத்தை பெற்றான். எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியா போய் அந்த ஆற்றங்கரையில் இருந்து தனித்து ஜெபிச்சு வாங்கினான். நம்பர் 4, யாக்கோபு அவங்க அப்பா ஈசாக்கிடத்துல வாங்கினார்ல, அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பயனா இல்லை. ஆனா இப்ப தேவன் தந்த ஆசீர்வாதம் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. நம்பர் 4, யாக்கோபு ஏசாவை வஞ்சித்ததால் ஏசா அழுதான். ஐயோ, என் ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துட்டான்னு அண்ணா அழுதான். ஆனா இங்க யாக்கோபு ஏசாவுக்கு பயந்ததுனால் தேவனிடம் இப்ப அழுதான். அங்க ஏசா அழுதான், இங்க யாக்கோபு அழுறான், உண்மையான ஆசீர்வாதத்தை வாங்குறதுனால. நம்பர் 5, யாக்கோபு ஈசாக்கிடம் பெற்ற ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு பிரச்சனையை தந்தது. அப்பா வீட்டுல வாங்கின ஆசீர்வாதம் பிரச்சனையை உண்டாக்குச்சு. யாக்கோபு தேவனிடத்துல வாங்கின ஆசீர்வாதம் பலனை தந்துச்சு. யாக்கோபு கலவா ஆசீர்வாதத்தை பெற்றதுனால ஈசாக்கின் வீட்டை விட்டு ஆரானுக்கு புறப்பட்டான். ஆனா இங்க வாங்கின ஆசீர்வாதம் யாக்கோபு கடினமாய் நேர்மையாய் உழைத்து நடந்ததால் ஆரானை விட்டு கானானுக்கு புறப்பட்டான். ஓகே, நம்பர் 7, யாக்கோபு ஈசாக்கிடம் பெற்ற ஆசீர் அவனை எத்தன் என அழைக்க வைத்தது. ஆனா யாக்கோபு தேவனிடம் பெற்ற ஆசீர் அவனை இஸ்ரவேல் என அழைக்க வைத்தது. நம்பர் 8, யாக்கோபு ஈசாக்கிடம் ஆசீர்வாதம் பெற்ற போது ஏசாவின் முகத்துக்கு பயந்து உயிர் தப்பிக்க ஓடினான். நம்பர் 8, யாக்கோபு தேவனிடம் ஆசீர்வாதம் பெற்ற போது உயிர் பிழைத்தேன் அப்படின்னு சொன்னான். நான் தேவனை முகமுகமாய் கண்டு உயிர் பிழைத்தேன் அப்படின்றான். நம்பர் 9, யாக்கோபு ஏசாவோடு போராடி மேற்கொள்ளாமல் போனான். ஆனா இங்க
யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். நம்பர் 10, யாக்கோபு ஈசாக்கிடமிருந்து லாபானிடம் போகையில் சூரியன் அஸ்தமித்தது. ஆனா இங்க யாக்கோபு லாபானிடமிருந்து ஈசாக்கிடம் வந்தபோது சூரியன் உதயமாயிற்று. ஆக இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் மிக முக்கியம். நாம் உத்தமமாய் நடந்தால் தேவன் உதவி செய்ய தயங்க மாட்டார் என நம்ப வேண்டும். நம்பர் 2, எத்தனை வருடங்களானாலும் உடைந்து போன உறவுகளை கட்ட வேண்டும் என திட்டமிட வேண்டும். நம்பர் 3, தேவனை உறுதியாய் பிடித்தால் புது வழி திறப்பார் என விசுவாசிக்க வேண்டும். நம்பர் 4, போராடி வாழ்ந்தால் மட்டும் போதாது, போராடி ஜெபிக்கவும் வேண்டும். நம்பர் 5, நாம் மாறினால் தேவன் நமக்குரியதை மாற்றி தருவார் என்று நம்பிக்கை வேண்டும். நாம் மாறினால் தேவன் நமக்குரியதெல்லாம் மாற்றி தருவார் என நம்ப வேண்டும். ஆக இந்த அதிகாரம் இந்த செய்திகளை தான் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்க மேலையும் உங்கள் சந்ததி மேலையும் என்றென்றும் கொடுத்து வாழ வைப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில எங்கள் முற்பிதாக்களின் தேவன் அவர்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எண்ணி உம்மை துதிக்கிறோம்ப்பா. எவ்வளவு கடினமாய் எங்கள் முற்பிதாக்கள் போராடி வாழ்ந்து அவர்கள் வாங்கின ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் சேர்த்துத்தானே வாங்கினார்கள். இன்று நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் முற்பிதாக்கள் உம்மிடத்திலே அழுது ஜெபித்து வாங்கி கொடுத்தவைகள் அல்லவா? அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எங்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு எங்களுக்கு இடையே வந்து உதவி செய்தாரே, அதற்காக நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் படித்த பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில உதவட்டும், எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். நாங்களும் ஜெயிக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.